ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி ஈஸியாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்குது. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது கூடவே 2 பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு ஒன்றையும் இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையையும் இது அதிகரிக்குது. இது நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், ஓரளவு நமக்கு வெந்திருக்கு. ஆனாலுமே இன்னும் அதிகமாக வேகணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருக்கு. அப்படியே விட்டுட்டோன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.